The markets are at an all-time high. You must be wondering what to do now. Is it a right time to invest? என்ன சார் இந்த சேனலில் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கிலீஷில் பேசுகிறதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, ஷாம் சேகர்ங்கிற பேரில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே இங்கிலீஷில் பேசுவோம். இந்த வாரம் நாங்கள் உங்களுக்காக 3 வெபினார் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 10 AM உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு வெபினார். அண்ட் இந்த வெபினாரில் விற்கிறதுக்கு இதான் சரியான டைமானு பார்ப்போம். 11 AM asset allocation for the next decade பற்றி ஒரு வெபினார். And 12 gold is not a financial plan. This is exclusive for all the wonderful women out there. So register பண்ணுங்க. Registration link வந்து bio and description link. You can do more. உங்களால் இன்னும் நிறைய பண்ண முடியும். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு கீழே இருக்குது. உங்கள் கெப்பாசிட்டியே அதிகம், ஆனால் நீங்கள் அதை உணர்றதில்லை. முதலீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? எப்போ வந்திருக்கு? என்னுடைய அனுபவத்தில் நாம் வளரும் வேகம், வளரும் விதம் நம்மால் எவ்வளவு முடியும் என்று அளவிட்டு நடக்கிறதா அப்படிங்கிறதா முக்கியம். பெரிய பணக்காரர் ஆகிடுவாங்க நிறைய பேர், 1000 கோடி ரூபாயை கடந்துருவாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதே இடத்துல தேங்கிடுவாங்க. அவங்க ரிஸ்க் அப்பிட்டேட்டு அவங்களுக்கு கை கொடுக்காது. எங்கேயாவது நம்ம சம்பாதிச்ச காசை விட்டுருவோமோன்னு வளர்றதே நிறுத்திடுவாங்க. இது 1000 கோடி இல்லைங்க, 5 கோடியிலையும் நடக்கலாம், 2 கோடியிலையும் நடக்கலாம், 1 கோடியிலையும் நடக்கலாம். இன்வெஸ்டர்ஸ் வளரும் போது அந்த வளர்ச்சி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கிரிட்டிக்கல். ஐயோ இவ்வளோ வளர்ந்துட்டோமே, இங்கேருந்து விழப்போகிறோமா அப்படின்னு நினச்சி எதுவுமே செய்யாமல் இருக்கிறது ஒரு வகையான மைண்ட் செட். நாம் நிறைய பாடுகளை பட்டு தான் இந்த இடத்துக்கு வளர்ந்து வந்திருக்கோம். இந்த இடத்துலேருந்து நம்ம கீழே போகக்கூடாது, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது 2வது மைண்ட் செட். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோமே, இதை நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணுறது? இதை விட இன்னொரு பெட்டர் பிளேஸ் போகிறதுக்கு என்ன நம்ம செய்யணுமோ அதை நம்ம கண்டறிந்து செய்யணும் அப்படிங்கிறது 3வது மைண்ட் செட். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமான மைண்ட் செட்டில் போய் உட்காருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை விரும்புபவர்கள் 3வது மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களுடைய இடம் உயரமான ஒரு இடத்தை நோக்கி போகும்போது, நீங்கள் இருக்கிற இடம் ஒரு உயரமான இடமாக அமையும் போது அந்த இடத்துல இருக்கிறதுக்கே உங்களுக்கு வளர்ச்சி வேணுங்கிறத நிறைய பேர் உணர்றதில்லை. உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி ஒரு 100 crore மேலே போயிடுதுன்னு வச்சுப்போம். அந்த 100 crore சொத்து அளவிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை தரத்தை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அந்த வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்ணோன்னா 100 crore 50 crore ஆச்சுன்னா அது நடக்குமா? முடியாதுல்ல. அப்போ 100 crore எப்படி 200 crore ஆக்கிறதுன்னு தான் அவங்க யோசிச்சாகணும். வேறு வழியே கிடையாது. முக்கால்வாசி குடும்பங்கள் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுறாங்க. என்னடா பெரிய பெரிய நம்பர் பேசுகிறாங்க இந்த வீடியோவில். நம்ம மிடில் கிளாஸ் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி, 1 கோடியிலேருந்து 2 கோடி, 2 கோடியிலேருந்து 4 கோடி, 4 கோடியிலேருந்து 8 கோடி போகலான்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த பெரிய பெரிய நம்பர்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இந்த பெரிய பெரிய நம்பர் உங்களுக்கு தேவை. என்ன ரீசன்னா, இந்த மைண்ட் செட்டு நீங்கள் இந்த பெரிய பெரிய நம்பரை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வராது. உங்களுக்கு தேவையான ஒரு மன ஓட்டம், தேவையான ஒரு மென்டல் ப்ரிப்ரேஷன் நீங்கள் 1 கோடியிலேருந்து 2 கோடி போகும்போதும், 2 கோடியிலேருந்து 4 கோடி போகும்போதும், 4 கோடியிலேருந்து 8 கோடி போகும்போதும் தான் உருவாகின்றன. இந்த மைண்ட் செட் உருவாகித்தான் நீங்கள் 100 கோடி போகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. மசில் பில்டிங்னு வாங்க, உடலுக்கு மென்டல் மசில் பில்டிங்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். அது நீங்கள் வளர தான் நடக்குது. நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டு பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு திடீர்னு பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சில துறைகளில் ரொம்ப வேகமாக உயர்ந்து வேகமாக விழுந்துருவாங்க. வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும், வீழ்ச்சியும் ரொம்ப வேகமாக இருக்கும். இது ஏன் நடக்குதுன்னா, இது அவங்க திறமையின்மையினால் நடக்கலைங்க, ப்ரிப்ரேஷன் இல்லை. ஏன் ப்ரிப்ரேஷன் இல்லை? சக்ஸஸ் வரும்போது தங்களுக்கு எவ்வளோ வேணால் சக்சீட் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க. தங்கள் பொட்டென்ஷியல் இன்ஃபைனைட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபெயிலியர் வரும்போது தங்களுக்கு பொட்டென்ஷியலே இல்லைங்கிறதே அவங்களே நினைக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம கெப்பாசிட்டி இல்லைன்னு. இது 2த்துக்கு நடுவில் ரொம்ப நாளைக்கு தவறான பிலீஃப்ஸோடையும், தவறான எக்ஸ்பெக்டேஷனோடையும், தவறான ப்ரிப்பரேஷனோடைய ட்ராவல் பண்ணுறதுனாலேயே அவங்களுக்கு வீழ்ச்சி அமைகிறது. ஸோ இன்னும் நிறையா பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உருவாகிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை எப்படி பண்ணணும்னு வழிமுறையும் உருவாக வேண்டும். வெல்த் கிரியேஷன், வெல்த் ப்ரிசர்வேஷன் அண்ட் வெல்த் ஆக்சலரேஷன்.
சொத்தை உருவாக்குறது, சொத்தை பாதுகாக்கிறது, சொத்தை வளர்க்குறது, இந்த 3 விஷயமே ஒரே ஒரு விஷயம் இருந்தால் தான் நடக்கும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். வழிமுறை இருந்தால் தான் இந்த 3மே நடக்கும். இல்லைனா என்ன ஆகும்னா இந்த 3ல் ஏதோ ஒரு இடத்துலையோ அல்லது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து தடுக்கி விழுந்து ஆரம்பித்த இடத்துக்கோ இல்லை அதுக்கும் கீழேயோ போயிடுவோம். முதலீட்டு உலகத்தில் இது சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீழ்ச்சி ப்ரிப்பரேஷன் இல்லாதனாலையும் என்ன செய்யணுமோ அதை முன்னாடியே யோசிக்காதனாலையும் சக்ஸஸ் வந்தப்புறம் ஒரு ஆஃப்டர் தாட்டாக என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுனாலையும் அவங்க வாழ்க்கையில் வருது. உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கவே கூடாதுன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போக அந்த அடுத்த கட்டத்துக்கான மென்டல் ப்ரிப்பரேஷன், டிசிப்ளின், ஃபைனான்ஷியல் ப்ரிப்பரேஷன், அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செஞ்சால் அந்த இடத்துக்கு போவோம், போன பிற்பாடு அந்த இடத்துல நம்ம நிலையாக இருக்கணும்னா என்னென்ன செய்யணும், அந்த இடத்துலேருந்து மேலும் ஒரு இடத்திற்கு வளர்ந்து போக வேண்டும் என்றால் அதற்கான படிப்பினைகள் என்னென்ன, அதற்கான பாடங்கள் என்னென்ன, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன, இதையெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே தான் வளரணும். எண்ணங்கள் தான் வளர்த்து தவிர வளர்ந்ததுக்கப்புறம் எண்ணங்களை வரவச்சுக்க முடியவே முடியாது. பல பேர் இறந்த பிறகு கூட அவங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வாழ்க்கையில் கண்கூடாக நிறைய பேருடைய லைஃப்பில் அவங்க இறப்புக்கு பிறகு அவங்க போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கும்போது சில நேரம் தோணும், இவங்க இதையும் யோசித்து வச்சு செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க போல இருக்கு. பாருங்கள், அந்தந்த கம்பெனிஸ் மணியே அங்கங்கே உட்காந்துட்டு இருக்கு. அவங்க இறந்த பிறகு 10 வருஷத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு தெளிவு, தொலைநோக்கு பார்வை அப்படின்னு வியப்பாக பார்ப்பேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்கு. நாம் நினைக்கிறோம் அறிவும் ஆற்றலும் நம்மை வளர்க்கின்றன அப்படின்னு. ப்ரிப்பரேஷனும் ப்ராசஸும் தான் நம்மளை வளர்க்குது. அறிவும் ஆற்றலும் உலகம் பூரா இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குது. எல்லாருக்கும் எது நல்ல கம்பெனின்னு தெரியும், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனும் ப்ராசஸும் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அப்படி ஒன்று அவசியம் அப்படிங்கிறதே அவங்க உணராமல் லைஃப்பை வந்து வாழ்ந்து முடிச்சுட்டே போயிடுறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இட்ஸ் அ சேலஞ்ச். உங்களால் எவ்வளவு வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அளவீடை நீங்கள் உருவாக்கிங்க. அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்கன்னு அதுக்கப்புறம் கணக்கு போட்டு பாருங்கள். கணக்கு போட்டு பார்த்து அதை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட வேலிடேட் பண்ணிட்டு வாங்க. வந்தீங்கன்னா என்ன தெரியுமா தோணும், நீங்கள் அப்போ தான் உணர்வீங்க நீங்கள் வந்து உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னே தெரியாமல் குறைவாக ஆஸ்பயர் பண்ணுறீங்க. யூஆர் ஷூட்டிங் வெல் பிலோ யுவர் பொட்டென்ஷியல் அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளுக்கு அப்புறம், நல்ல வளர்ச்சிக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணும்போதே எனக்கு இதுதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பொட்டென்ஷியல் என்ன, இதை நான் எப்படி நிறைவேற்ற முடியும், அதுக்கு நான் என்னென்ன செய்யணுங்கிறத டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ நம்ம ப்ராசஸை, நம்ம ப்ரிப்ரேஷனை நம்ம உயர்த்தி கொண்டே வருவோம். அப்படி உயர்த்தி கொண்டே வரும்போது நாமும் உயரத் தொடங்குவோம், நம்மோடு இருப்பவர்களும் உயர்வார்கள். இந்த வளர்ச்சி என்பதே நமக்கு மேலும் மேலும் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு வேகத்தை கொடுக்க வேண்டும். எண்ணங்கள் எதிர்காலத்தை நோக்கியும் வருங்காலத்தில் என்னென்ன தேவை என்பதை சார்ந்தும் அமையும். அந்த எண்ணங்கள் உங்களை இன்னும் செய்ய தூண்டும். யூ வில் டூ மோர். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.